திமுக எத்தனை கட்சியோடு கூட்டணி வச்சாலும் மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை. நான் ஆணித்தரமாக பலமுறை இதை சொல்லிட்டு வந்திருக்கேன். மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வேதனை, ஏறி இருக்க விலைவாசிகள், நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதையெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்பவும் கொதித்து போயிருக்காங்க. இந்த ஆட்சியை மாற்றணும்னு களத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே அண்ணா திமுக திமுக என்ற இரண்டு பெரும் கட்சிகளை தலைமையில் தான் மக்கள் முன்னால் என்ன கலைஞரா அம்மாவான்னு பார்ப்பாங்க, புரட்சி தலைவி அம்மாவான்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த தேர்தல் என்னன்னா ஸ்டாலினா ஆனால் எடப்பாடியாரான்னு தான் பார்ப்பாங்க. எனவே எடப்பாடியார் அவருடைய ஆட்சியையும் எடை போட்டு பார்ப்பாங்க. தாய்மார்கள் ரொம்ப விவரமானவங்க, வாக்களிக்கிற மக்கள் விவரமானவங்க. என்னதான் பேசினாலும் சரி, என்னதான் இது பண்ணாலும் வாக்களிக்கிறதுக்கு முன்பாக யோசனை பண்ணுவாங்க. அந்த வாக்கு செலுத்துற நேரத்தில் மாறும். காரணம் என்னன்னா, ஏன் இந்த ஆட்சி வராதுன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு யாராரு அந்த ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி வரணும், அவங்க அப்பா மாதிரி நமக்கு ஏதாவது செய்வாருன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக இருக்காங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்காங்க. அரசு ஊழியர், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பலதரப்பட்ட அரசு ஊழியர்கள் இன்றைக்கு தங்களுடைய கோரிக்கை, போக்குவரத்து ஊழியர்கள், இத்தனை பேரும் இந்த ஆட்சியை அகற்ற வேணும் என்பதில் ஒரே முனைப்பாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு அவங்களுடைய பார்வைக்கு எது அடுத்தவர் யார் என்றால் இன்னைக்கு இருக்க உதிரி கட்சியெல்லாம் போயிடும். இது நான் சொல்லலை, ஆனால் துரைமுருகனே சொல்லிட்டார். பல தேர்தலில் கண்டவர், பலமுறை வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இன்னைக்கு மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தேர்தல் களம் வரும்போது ஆனால் இபிஎஸ்ஆ ஆனால் ஸ்டாலினான் வரும்போது ஸ்டாலினை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அவங்க குடும்பத்தை தவிர. ஏன்னா அவங்க குடும்பம் தான் அனுபவிக்குது. என்ன சொல்றீங்க? குடும்பம் தான் அனுபவிக்குது. அதனால அந்த குடும்பத்தில் கூட இன்னைக்கு பவர் பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள அவர் கூட பிறந்தவங்க மத்தியிலே இதாக இருக்கு. கனிமொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது. அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டத்தில் சும்மா அந்த பூஜை போடுற மாதிரி அப்பப்போ கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க, அப்புறமேலு ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி விட்டுறாங்க. ஆக இந்த ஆட்சியை போகிறது உறுதி. எத்தனை கட்சி கூட்டணி இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டீங்களா இன்னைக்கு அவங்க தலைமையில் இவங்க தலைமையிலன்னு சொல்கிறாங்கல்ல, எவங்க தலைமையில் நடந்தாலும் சரி, தலைமைன்றது அண்ணா திமுக திமுக தலைமை தான் மக்கள் பார்ப்பாங்க. குறைவாகவே இல்லை. அதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ற கேளுங்க, நான் எப்படி எங்கள் பொதுச் செயலாளர் காட்டுமா மாவட்ட செயலாளர் பெருசு, அமைப்பு பெருசு சொல்ற கேளுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யசபா குறித்தும் விளக்கமாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டார். யாரு? உங்கள்கிட்ட பூராத்தையும் விவரங்கள் சொல்லிட்டார். எப்படி அமையும், எப்படி நான் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை 6 மாதம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. 6 மாதம் பொறுத்துக்கங்க, பொறுத்த பிறகு கேளுங்க. ராஜ்யசபா இதெல்லாம் சீட்டெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே பேசியிருப்பார். எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு, அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு, எங்கள் அம்மா எப்படியோ, புரட்சி தலைவர் எப்படியோ, யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார். ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அது காரணமாக நான் எடப்பாடியார். ஆனால் ஜெயிச்ச மறு நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் பொதுச் செயலாளரெல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சிக்கு தாவிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் தலைவர், எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்ததை நம்ம வாக்குறுதி கொடுத்துருங்க. அதனால நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கள் தோழமை கட்சிகள் எங்கள் கூட இருக்கவங்கள எப்படி அரவணைச்சு போகணுன்னு எங்கள் பொதுச் செயலாளருக்கு தெரியும். எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் வழியில் அண்ணன் எடப்பாடியார் மிக அற்புதமாக கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மேற்கு தொகுதியை கைப்பற்ற
என்னை பொறுத்தளவுக்கு மேற்கு தொகுதிக்கு நிறைய செய்யட்டும். ஏன்னா அவங்க அப்படியாவது செய்யணுன்றத நம்மளுடையது. முதல்ல மூர்த்தின்ல யார் வந்தாலும் சரி, பிரம்மாவே வந்தாலும் இது அதிமுக கோட்டை. இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலங்காலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் இந்த பகுதி மக்கள். ரெண்டாவது, இன்னைக்கு வரம்பு மீறி அவர் அமைச்சராக இருக்கிறதுனால இன்னைக்கு அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு திமுகங்களை உட்கார வச்சுக்கிட்டு திமுக நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் மோசமான நடவடிக்கை. இது மாதிரி யாருமே இது மாதிரி அத்துமீறி செஞ்சதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று 64வது வார்டில் அந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருக்கு எந்த அழைப்பும் கொடுக்கல. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக வேற மாநகராட்சியில் இருக்காரு. அவர் அதிமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி நடக்கிறது, அதிகாரிகள் துணை போவது வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக மதுரை மாநகரில் இந்த மாதிரி அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு ஆய்வு பண்ணுவது, கட்சிக்காரர்களை நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு ஆய்வு பண்ணுவது மிக மோசம். ஏற்கனவே திமுககாரங்க உங்களுக்கு தெரியும், அவங்க வானலாவை அதிகாரம் படைத்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் தருமபுரி மாவட்ட செயலர் பொறுப்பேற்றிருக்கிற ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாரு, வாயு உபாதைகள் கலெக்டருக்கு வந்தால் கூட அவருக்கு வாயு உபாதை வந்தால் எவ்வளோ மோசமான பாருங்க. வாயு உபாதைகள் வந்தால் கூட அவர் வெளியே விடணும்னா அவருடைய அவர் அந்த மாவட்ட பொறுப்பாளர் திமுகவுடைய பொறுப்பாளரை கேட்கணுன்றார். எவ்வளவு மோசமாக அதிகாரம். என்னைக்கு நம்ம முதலமைச்சர் சொன்னார் சாட்டையை சுழட்டுவேன்டாரு. சாட்டையே சுழட்டலையே, சர்வாதிகாரத்தனமாக தான் நடக்குது. நான் சர்வாதிகாரம் இவர் மாறுவேன்னாரு. இங்கே சர்வாதிகாரத்தனமாக அவங்க அமைச்சர்களும் அதிகாரிகளையும் பழி வாங்குறாங்க. நாளைக்கு இதே ஆட்சி மாற போகுது. அப்போ நாங்கள் யார் அங்கே கலந்துக்கிட்டாங்க நாங்கள் கேட்கலாம்ல. நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம். யாரையும் இந்த மாதிரி அந்த பகுதியில் போய் கூட்டம் நடத்தி அவங்க இல்லாமல் எல்லாரும் பொதுவாக நடத்திருப்போம்லே, கட்சிக்காரங்களை நிர்வாகிகளை வைத்து கூட்டம் நடத்தினே கிடையாது. நானே பல முறை மாநகராட்சியில் ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கேன். எங்கள் கட்சிக்காரங்களாம் அந்த வளாகத்து வர வரைக்கும் தான் அனுப்புவோம். அந்த அரங்கத்துக்குள்ளே வெளியே உள்ளே விட மாட்டோம். மாமன்ற உறுப்பினர்களை அவங்கள மட்டும் வர சொல்லுவோம். அது திமுக மாமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, மற்ற யாரையுமே அனுமதிக்க மாட்டோம். ஏற்கனவே இவங்க ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. எங்களையெல்லாம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வச்சு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இவர் மூர்த்தியும் தலைமையில் நடந்தது. நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துக்கிட்டோம். 5 பேர் நாங்கள் கலந்துக்கிட்டோம், மாவட்ட ஆட்சியாளர்கள். அது முழுக்க ஆட்சி அதிகாரிகளுக்கு துவி பாடுவதாக இருந்தது. கடந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லுவார். அப்போ நாங்கள் எதிர்த்து கேட்டோம், இது என்னங்க ஆய்வு கூட்டமா, இது என்ன பணி, என்னதுக்காக நீங்கள் கூட்டம் நடத்தீங்கன்னா, இல்லைண்ணே மன்னிச்சுங்க அப்படின்னு இதே மூர்த்தி மன்னிப்பு கேட்டார். இன்னைக்கு அவருக்கு என்னமோ மேற்கு தொகுதி இவர் கொடுத்தோன்னா இவர் பகுதியில் இருக்கிற எல்லா தொகுதியும் வெற்றி பெற்றாங்களா? முதல்ல அதை பற்றிங்க. நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு, என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேற்கு தொகுதிக்கு மட்டும் இல்லை, மேற்கு தொகுதி அதிகமாக செய்யணும். மதுரை மக்களுக்கு சிறப்பு நீதியை வாங்கி தர சொல்லுங்க. அவரை வெறும் காந்தியை வச்சு என்ன செய்ய முடியும்? சட்டையில் சோறு இருந்தால் தானே பரிமாற முடியும். சும்மா ஆய்வு கூட்டம் அது கூட்டம் நடத்தினா மூர்த்தினால ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை மூர்த்தி சொந்த நீதியை கூட கொடுக்க சொல்லுங்க. அவரை கூட கொடுக்க சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்க போய் அவர்கிட்ட. பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி, 2026 அவங்களுடைய ஆட்சி அகற்றதான் எங்களுடைய குறிக்கோளை பற்றி சொல்றாங்க. அப்போ பாஜக கூட்டணி கூட மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்க இப்பவே இதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை நாயகனாக மாறாங்க. நான் என்ன சொல்றாரு, நாங்களும் சொல்றோம், நானும் பல முறை சொல்லியிருக்கேன். எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்கோம், எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற தீயசக்தி அழிக்கு வரை அதிமுக ஓயாது ஒழியாது. இதுதான் புரட்சி அம்மாவுடைய நோக்கம். அதே வழியில் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கார். அப்புறம் என்ன நீங்கள் இன்னைக்கு பிஜேபி போகணும்? ஏங்க நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறது என்ன பாருங்க, நாளைக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு இறங்க போகிறோம். இப்போ சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறீங்களா? ஏங்க அதை போய்
என்னைக்கு நடக்க போகிறது? இன்னைக்கு ஏன் கற்பனைக்கு வர்ற அதை நாங்கள் முதல்ல அவங்க நீ வந்துட்டோம். இனி கூட்டணி என்ன என்பது அந்த நேரத்தில் கால சூழ்நிலையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும், எங்கள் அதிமுக ஆட்சி மலரணும், இதுக்கு யார் துணை வருகிறார்களோ அவங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு, விளக்கமாக சொல்லிட்டாரு. அப்புறம் போயிட்டு ஏன்ட போய் தனியாக கேட்டீங்கன்னா பொதுச் செயலாளர் கேட்டில் எனக்கு சூப்பர் பவராக இருக்கு, அது எப்படி கமுக்குமா? அது பேச்சுவார்த்தை நடந்தாலும் தப்பு இல்லை. அதாங்க எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, எடப்பாடியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் தெரியாமல் சொல்லுவாராங்க. அதெல்லாம் விவரமானவர், ரொம்ப ரொம்ப விவரமானவர் அதான் எடப்பாடியார். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேணாம். அடுத்த அமையது அதிமுக ஆட்சி. உங்களுக்கெல்லாம் சுதந்திரம், ஊடகங்களுக்கெல்லாம் சுதந்திரம். இப்போ மாதிரி அந்த இதெல்லாம் இருக்காது, நெருக்கடி இருக்காது, சேனல்களுக்கெல்லாம் பாதிப்பு வராது, சினிமா சுதந்திரமாயிரும். சினிமா நிறைய பேர் தயாரிப்பாளர் படத்தை வெளியிடலாம், திரையரங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிற மாட்டாங்க. நம்ம திமுக மாதிரி பிடிச்சி எல்லாம் குத்தகைக்கு மாதிரி எங்களை மீறி யாரும் ஒரு படம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய படங்கள் எடுத்து பல முதலாளிகள் தெருவில் நிற்கிறாங்க, படத்தை வெளியிட முடிஞ்சிருச்சு. திரையரங்கு கிடைக்கல, குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட நடிகர் படம் வரணும்னா அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் அத்தனை திரையரங்கு கிடைக்கும். ஆக இதற்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கணும், மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், அரசு ஊழியருக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையணும். எல்லாம் தகவல் யூகத்துக்கு தம்பி நான் தான் சொன்னேன். எங்கள் பொதுச் செயலாளர் பொறுத்தளவுக்கு விவரமானவர், ரொம்ப ரொம்ப விவரமானவர். யாருக்கு கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னு நினைப்பார், அது நிச்சயமாக அது மாதிரி செய்வார். அதுலாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாலாம் கற்பனைக்கெல்லாம் போக முடியாது. வரும்போது அவர் எதை செய்யணுமோ அதை நான் கரெக்டாகவே செய்வார், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் செய்வார். வாழ்த்துக்கள். வாங்க. கலைஞர் நூலகத்துக்கு ஆளே வரல அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்களா? இந்த வெயில் காலமாக இருக்குது, அங்கே போனால் குழுன்னு இருக்கும், அது கூட போக மாட்டேங்கிறாங்க போல. என்னன்னு தெரியல, கலைஞர் பேர் வச்சதுனால குழுன்னு இருக்கும்ல, இந்த வெயில் காலம் சுட்ட இருக்குது, அப்போ கூட போக மாட்டேங்கிறாங்க போல. இப்போ அதனால் மாணவர்களுக்கெல்லாம் அங்கே படம் ஓட்ட போகிறாங்களாம், அது ஓட்டி அப்படியாச்சும் கூட்டத்தை சேர்க்க பார்க்குறாங்க. இந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்தது, வேறு உருப்படியான திட்டம் மதுரைக்கு ஒன்றும் இல்லை. நடக்கிற பாலம் வேலையெல்லாம் எங்கள் காலத்தில் போடப்பட்டது, எல்லா பாலமும் அவங்க காலத்தில் இல்லை. இன்றைக்கி பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான். இன்றைக்கி இந்த கட்டுகிற பாலமும் 2 பாலமும் நாங்கள் எங்கள் காலத்தில் கொண்டு அது ஆம வேகத்தில் நடக்குது. நாங்கள் கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவாக முடிக்க சொல்லுங்கள், அதெல்லாம் முடிக்க சொல்லுங்கள். அதெல்லாம் அமைச்சர் மூர்த்திகிட்ட நீங்கள் கேளுங்க. என்னங்க உங்களுக்கு சவால் விட்டு பேசுகிறாரு முன்னாள் அமைச்சர், மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல குண்டுங்குழியெல்லாம் சரிப்படுத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்கிறாரு. உங்கள் காலத்தில் எவ்வளோ நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்கள் மாறுதட்டி சொல்கிறோம்ல, எங்கள் காலத்தில் இல்லைன்னு செஞ்சோம்னு அவர் மாறுதட்டி சொல்லணும்ல, சொல்லுங்க. சரியான தகவலா அல்லது அரசியலுக்காக பேசக்கூடிய பரப்புரையான்னு தெரியல சார். இந்த முறை மூர்த்தி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆயிரத்தினால செல்லூர் சார் போட்டியிட மாட்டார் சொல்லிங்களா, வேற தொகுதியை நோக்கி அவங்களுடைய அரசியல் பயணத்தை பேசப்படுகிறது, அது உண்மையாக ஏங்க நான் அன்னைக்குன்னு சொல்கிறேன். எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலாளர் தான் சீட்டு கொடுப்பேன். நான் கேட்போம் மாவட்டத்தில், மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோலையும் இல்லை. மக்கள்கிட்ட நான் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்குறோன்னு இல்லை, மக்களோடு மக்களாக இருப்பவன். எனவே அதை பற்றி இல்லை. இவர் ஏன் அதை சொன்னேன்? 10 தொகுதி அதிமுக வெற்றி பெற போகுது. மதுரையில் இருக்க 4 தொகுதி 10 தொகுதி எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. மூர்த்தியே இவரே அடுத்தது அவர் மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள பார்க்க சொல்லுங்க. அதான் அவர் ஜெயிக்கிறது, அதுதான் சொல்றேன். அவர்